எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உயிரும் இன்பம் எய்துக, எல்லா உடலும் நோய் தீர்க, எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். கொஞ்சம் பேஸ் குறைங்க. தீயை அணைக்கும் ஒரு வேலைக்கு வந்து விட்டு தீயை அணைக்கும் ஒரு வேலைக்கு வந்து விட்டு அறிவு தீயை ஏற்றி வைத்து விட்டு போன இன்று அவையின் தலைவர் அம்பிகாவுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்பு அடுப்படியில் எரியும் தீயை தவிர தமிழ்நாட்டில் பெண்ணுக்கு வேறு எந்த தீயும் தெரியாது. 100 ஆண்டுகளுக்கு முன்பு சட்டங்கள் ஆள்வதும் பட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதி பாடிய போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கென்று ஒரு பள்ளிக்கூடம் கிடையாது. பெண்களுக்கென்று ஒரு பள்ளிக்கூடமே இல்லாத காலத்தில் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் என்று ஒருவன் பாடினால் அது கற்பனை கேட்டாத கற்பனை தானே. பெண்களுக்கு பள்ளிக்கூடமே இல்லாத காலத்தில் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று ஒருவன் பாடினால் அது கற்பனை. நண்பர்களே, கற்பனை என்பது நிரூபிக்கப்படாத சத்தியம். கற்பனை என்பது நிரூபிக்கப்படாத சத்தியம். 100 ஆண்டுகளுக்கு முன்பு 120 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதி பாடிய போது பெண்ணுக்கென்று ஒரு பள்ளிக்கூடம் இல்லை. 1925ஆம் ஆண்டு அடுப்படியில் எரியும் தீயை தவிர பெண்ணுக்கு தெரிந்த தீ வேறொன்றும் இல்லை. ஆனால் 100 ஆண்டுகளுக்கு பிறகு பாரதியும் பாரதிதாசனும் பெரியாரும் விரும்பிய வண்ணம் தமிழகத்தில் இதோ ஒரு பெண் இந்த அரங்கில் 3, 6, 7, 8 ஆண்களுக்கு நடுவில் நெருப்பாக ஒரு பெண் அமர்ந்திருப்பதன் காரணம் கல்வி. தோற்றம் அல்ல. இல்லை, எனக்கு இல்லை, பண்ணா ரொம்ப சந்தோஷம். தோற்றம் அல்ல, அழகு அல்ல, புறம் சார்ந்த எந்த விஷயமும் அல்ல, அகம்தான். கல்விதான் மனிதர்களை உயர்த்துகிறது. ஒரு புத்தக திருவிழாவில் இப்படி அரங்கம் நிறைந்த கூட்டம் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஒருவேளை இதையும் தாண்டி 1,00,000 பேர் கூடினாலும் ஒருவர் மீது ஒருவர் இடித்துக் கொள்ளாமல், ஒருவர் மீது இன்னொருவர் ஏறி நடந்து போய்விடாமல் நடந்து கொள்ளுகிற நாகரிகத்தை புத்தகங்கள் கொடுக்கும். ஒன்றரை லட்சம் பேர் நடந்து போகிற டோக்கியோ ரயில் நிலையத்தில் யாரும் யார் மீதும் உரசிக்கொள்ளக்கூட மாட்டார்கள். ஜப்பானியர்கள் ரொம்ப பெருமையானவர்கள் என்பதற்காக சொல்லவில்லை, ஜப்பானியர்கள் படித்திருந்தார்கள் என்று சொல்கிறேன். எப்படி ஒரு சின்ன உரச கூட செய்யாமல், இதெல்லாம் நமக்கு கற்பனை கெட்டாத கற்பனை. லேசாக கூட உரசாமல் 1,00,000 பேர் கடந்து போகிற ஒரு விடியற்காலை மெட்ரோ ரயில் நிலையத்தை நீங்கள் பார்க்கலாம். என்னோடு துணைக்கு வந்த ஜப்பானிய பெண்ணிடத்தில் நான் கேட்டேன், எப்படி இப்படி எப்படி இப்படி ஒருவேளை மிக மிக தவறுதலாக தெரியாமல் லேசாக உரசிக்கொண்டால் கூட தலைமுறைக்கு தப்பு செய்ததை போல உடம்பை வளைத்து அவர்கள் மன்னிப்பு கேட்கும் பாங்கு
நமக்கு கற்பனை கேட்டாத கற்பனை. எப்படி சாத்தியம் என்று கேட்டபோது அந்த பெண் சொன்னாள், ஒவ்வொரு மனிதனின் உடம்பை சுற்றியும் அரை அங்குலம் அவனுக்கு சொந்தமானது, அவளுக்கு சொந்தமானது, அதில் நுழையும் உரிமை கடவுளுக்கு இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அந்த பெண் எனக்கு சொன்னார். கடவுளுக்கே உடம்பை, அங்கெல்லாம் குட் டச் பேட் டச்லாம் கிடையாது. ஆமாம், இந்த குழந்தைகளுக்கு சில பேர் சொல்லித்தராங்க, குட் டச் எதுன்னு சொல்லி கொடு, பேட் டச் எதுன்னு சொல்லி கொடு. தொட்டதுக்கு பிறகு குழந்தைக்கு தெரியுமா? தொடரவனுக்கு தான் தெரியும் அது குட் டச்சா பேட் டச்சான்னு. குழந்தைக்கு எப்படி தெரியும்? ஸோ குட் டச் பேட் டச்லாம் கிடையாது, நோ டச். ஆமாம், நோ டச்சுன்னு இருந்தால் ஒருத்தன் மேலே ஒருத்தர் ஏறி போக மாட்டான்ல. அண்மை காலத்தில் நடந்த சம்பவங்களுக்கும் நான் பேசிக்கொண்டிருக்கிற விஷயங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அப்படி இருப்பதாக நீங்கள் கருதினால் கற்பனை கட்டாத உங்கள் கற்பனை. நான் பொது இடத்தில் பொது இடங்களில் எப்படி மனிதர்கள் நாகரிகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிறேனே தவிர வேறு எதையும் குறிப்பிட்டு பேசவில்லை. புத்தகங்கள் பக்கத்திலே இருக்கிறது. திருக்குரானும் பைபிளும் கீதையும் என் வீட்டில், என் நூலகத்தில் பக்கத்தில் இருக்கிறது. ஆனால் மதச்சண்டையே இல்லை. பக்கத்தில் இருக்கிறது. தமிழ் அகராதியும் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியும் அருகருகே இருக்கிறது. பகைமை இல்லை. நீ படிக்க வேண்டும் என்று எந்த இந்திய அகராதியும் என்னை வற்புறுத்தியதில்லை. யாரையும் தமிழ் படிக்க வேண்டும் என்று நான் கட்டாயப்படுத்தியதில்லை. அப்படி எல்லோரையும் தமிழ் படிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு தமிழ் ஒன்றும் அப்படி ஒன்றும் எளிதான மொழி இல்லை. தமிழை படிப்பதற்கும் தமிழை கற்றுத்தருவதற்கும் தமிழனாக இருப்பதற்கும் தமிழ் முன்வைத்த 100 ஆண்டு கால 1000 ஆண்டு கால சிந்தனைகளையும் தத்துவங்களையும் ஒப்புக்கொண்டவர்கள் தான் தமிழை படிக்க முடியும், தமிழை பேச முடியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்பது இன்றைக்கு சிலருக்கு கற்பனை கேட்டாத கற்பனை தான். அவர்களுக்கு என்றைக்கும் அதிக கற்பனை கேட்டாத கற்பனை தான். பெரியோரை வியத்தலின் விலனே சிறியோரை இதழ் அகதினும் விலனே என்பது இன்றைக்கும் பலருக்கு கற்பனை கட்டாத கற்பனை தான். ஆனால் தமிழனுக்கு அது வாழ்வு, வாழ்க்கை முறை. நண்பர்களே, எனக்கு இந்த மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புத்தக திருவிழா ரொம்ப சாதாரண எளிய மக்களின் மொழியில் சொல்வதாக இருந்தால் மங்களகரமாக துவங்கி இருக்கிறது. ஆமாம், குமரகுருபரையும் நாலடியாரையும் மேற்கோள் காட்டுகிறார் ஒரு கணித ஆசிரியர். ஆமாம், அதற்கு பிறகு தீயை அணைக்க வந்த ஒரு அதிகாரி தீ மூட்டுகிறார், அறிவு தீ. ஆமாம், பாரதாசனின் பாடலை அதை விட நீங்கள் அழகாக பேசுகிற போது புத்தகம் நண்பன் என்று சொன்னவர் சட்டென்று நிறுத்தி ஒரு வார்த்தை சொன்னார். யாராவது கவனிச்சிங்களா? யார் கவனிச்சா? அது பழக்கம் இல்லையா? கவனிக்கிற பழக்கம் இல்லையா? என்ன சொன்னாங்க? சபாஸ், நல்ல கூட்டம் தான். ஆமாம், நாங்கள் மேலே நிற்பது உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர எந்த விதத்திலும் உங்களை விட உயர்ந்தவர்கள் என்ற பொருளில் அல்ல. ஆமாம், அவர் பேசிட்டு போகும்போதே அப்படி போகிற போக்கில் ஒன்று சொன்னார், புத்தகம் நண்பன். நான் திருத்திக் கொள்கிறேன் அம்பிகா மேடம். ஆமாம், நான் மிக நீண்ட நாட்களாக புத்தகம் ஆண்பால் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆமாம், நண்பி என்று நீங்கள் சொன்ன பிறகுதான் அது புரிகிறது. இல்லை, அது பெண்பால். இல்லை, அது 3ஆம் பால். இல்லை, அது உயர்திணை. எனக்கு அது வண்ணத்து பூச்சி. புத்தகம் எனக்கு எல்லாமும். புத்தகம் என்பது இறந்த காலம். ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலாமா? கதை பிடிக்குமா? கதை கேட்பீர்களா? கதையை சொல்வதில் இருக்கிற ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது. இடையிடையே கதை எங்கே இருக்கிறது என்று கேள்வி கேட்பேன். பதில் சொன்னால்தான் கதை தொடரும். உண்மைதாமா? குழந்தைகள் கதை கேட்பதை பார்த்திருக்கிறீர்களா? ரொம்ப விசுவாசமாக, உண்மையாக, நேர்மையாக கதை கேட்பார்கள். அப்படி கேட்பீர்களா? இல்லையா? இன்னும் சொல்லலையே. அது கூட எல்லாரும் சேர்ந்து சொல்ல மாட்டாங்க. ஆமாம், நான் ரொம்ப பணிவாக ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த ஒரு அரை மணி நேரமோ 3/4 மணி நேரமோ நான் கோடிட்ட இடத்தை நிரப்ப சொல்கிற இடத்தையெல்லாம் நீங்கள் நிரப்பி தர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் சேர்ந்து சொல்ல வேண்டும்.
எல்லோரும் சேர்ந்து சொல்ல வேண்டும் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. நண்பர்களே, இந்த சமூகத்தில் பெரும்பான்மையான தீமைகளுக்கு காரணம் தீயவர்களின் செயல்கள் அல்ல, நல்லவர்களின் மௌனம். நான் நிறைய நிகழ்ச்சிகளில் சொல்வதை திரும்பவும் சொல்லுகிறேன். புத்தன் சொல்லுகிறான், இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது, 9 துவாரங்களில் இருந்து வெளியேறும் பொருட்களும் நறுமணமற்றதாகவே இருக்கிறது, வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்கட்டும் என்று சொல்வான். எனவே நீங்கள் இணைந்து பேச வேண்டும் என்று நான் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். கதை சொல்லட்டுமா? இந்த கதை எனக்கு தெரியும் என்று யாராவது நினைத்தால், ஆமாம், கதையை நான் சரியாக சொல்கிறேனா என்று கவனியுங்கள். கதை தெரிந்தவர்கள் நான் கதை சரியாக சொல்கிறேனா என்று கவனியுங்கள். தெரியாதவர்கள் இன்னொருவருக்கு சொல்வதற்காக கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் ஒரு சல்லிக்காசுக்கு பெறாத சினிமா 30 நாளும் 50 நாளும் ஓடுகிற தமிழ்நாட்டில் ஒரு நல்ல கதையை 4000 முறை திரும்ப சொன்னாலும் பிழை இல்லை. ஒரு அடர்ந்த காடு கதை, அடர்ந்த காடு, அந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? யாராவது சொல்லுங்க சும்மா. அமைதியாக இருக்கும். ஆமாம், இதே கேள்வியைத்தான் பார்வையற்ற குழந்தைகள் படித்த பள்ளிக்கூடம் ஒன்றில் பேசுகிற போது நான் கேட்டேன். பார்வையற்ற குழந்தைகள் படித்த அந்த பள்ளிக்கூடம் சென்னையில் அண்ணா சாலையில் ஜெமினி மேம்பாலத்துக்கு கீழே இருக்கிறது. லிட்டில் ஃப்ளவர் பள்ளி என்று பெயர். ஆனந்த விகடன் நிறுவனம் நடத்திய ஒரு நிகழ்ச்சிக்காக அந்த பள்ளிக்கு என்னை பேச அழைத்திருந்தார்கள். இந்த வழக்கமாக பேச கூப்பிட்ட உடனே நம்ம ஒப்புக்கொண்டுருவோம்ல, அதுவும் விகடன் எனக்கு ரொம்ப நெருக்கமான நிறுவனங்கிறனால ஒப்புக்கொண்டு விட்டேன். பிறகு பார்வையாளர்கள் யார் என்று கேட்டபோது தான் சொன்னார்கள், பார்வையே தெரியாதவர்கள் பார்வையாளர்கள். எனக்கு அச்சம் வந்து விட்டது. பார்வையே தெரியாத பார்வையாளரிடத்தில் என்ன பேசுவது? மரம் என்று சொல்வதா, யானை என்று சொல்வதா, கருப்பு என்று சொல்வதா, இருட்டு என்று சொல்வதா, நிறங்களை சொல்வதா, பொருட்களை சொல்வதா, உருவத்தை சொல்வதா? பிறந்ததிலிருந்து எதையும் பார்க்காத பார்வையற்ற குழந்தைகளிடத்தில் எதை சொல்லி பேச ஆரம்பிப்பது? எனக்கு 2-3 நாட்கள் நிகழ்ச்சிக்கு முன்பாகவே ஏறக்குறைய உடம்பு சுகமில்லாத நிலைமைக்கு வந்து விட்டது. ஆமாம், நான் என் மனைவி இடத்துல சொன்னேன், நான் வேண்டுமானால் வெளியூர் போய்விடுகிறேன். ஆமாம், வெளியூர் போகாமல் உள்ளூரிலேயே இருந்து கொண்டு வெளியூர் போனதாக சொன்னால் தானே பொய். ஆமாம், பொய் சொல்லக்கூடாது என்பதற்காக வெளியூர் போய் வெளியூரிலிருந்து அவசரமாக வெளியூர் வந்துட்டேன் என்று அந்த நிகழ்ச்சிக்கு போகாமல் இருக்கலாமா என்று தப்பிக்க முயற்சிப்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் யோசித்தேன். இப்போதும் கூட தகாத கூட்டங்களுக்கு யாராவது கூப்பிட்டால் போகாமல் இருப்பதற்கு நான் சிறந்த 100 காரணங்கள் கண்டுபிடித்திருக்கிறேன். அது புத்தகமாகவே போடலாம் என்று இருக்கிறேன். நிறைய பேருக்கு பயன்படும். ஆமாம், தகாத கூட்டங்களுக்கு, தகாத இடங்களுக்கு போகாமல் இருப்பதற்கான காரணங்களை கண்டு. ஆனால் இந்த கூட்டம் குழந்தைகள், பார்வையற்ற குழந்தைகள் கூட்டம். எனக்கு பதட்டமெல்லாம் நாம் என்ன பேசி குழந்தைகளோடு அவர்களுக்கு உணர்த்தப் போகிறோம் என்று. என் துணைவியார் சொன்னார், ஒப்புக்கொண்டீர்கள், என்னவாக இருந்தாலும் ஒரு படிப்பினை கிடைக்கும், போங்கள் என்றார்கள். சரி என்று போனேன். இப்போ சொன்னார்ல, அதே மாதிரி தான் என்னை உட்கார வச்சுட்டு அந்த 400க்கும் மேற்பட்ட பார்வையற்ற குழந்தைகளிடத்தில் ஒருத்தர் சொல்கிறார், இவரை போல் சிறப்பாக பேசுகிற ஒருவர் இந்த உலகத்திலேயே இல்லை. இது மாதிரியான இம்சை உலகத்திலேயே கிடையவே கிடையாது, பார்த்துக்கங்க. ஆமாம், அதோடு இன்னும் நடக்கும். நம்மளை உட்கார வச்சுட்டு கடும் வேலை பழுவுக்கிடையில், சும்மா தான் இருப்பேன். ஆமாம், கடும் வேலை பழுவுக்கிடையில் எங்களுக்கு தேதி கொடுத்து நேரம் கொடுத்து எவன் கூப்பிடுவான்னு உட்காந்துருப்போம். ஆனால் பேசுகிறவர் வந்து அப்படி சொல்வார், நம்மளும் அதை மறுத்துருவோமா? அல்ல, பெருமிதமாக அதை ஏற்றுக்கிட்டு இந்த இந்த மப்பிளையே அச்சம். எனக்கு முன்னால் பேசுகிறவர் அவர் ரொம்ப சிறப்பாக பேசுவார்னு சொன்னார். குழந்தைய கைதட்டுறாங்க. இப்படி தான் ஆரம்பித்தேன். இந்த கதை இல்லை, வேறொரு கதை. ஒரு அடர்ந்த பெரிய காடு, அந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? உங்களை கேட்டேன்ல, நீங்கள் என்ன சொன்னீங்க? அமைதியாக இருக்கும்னு சொன்னீங்கல்ல. அந்த குழந்தைகள் சொன்னார்கள், பத்திரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படியானால் பார்க்க தெரிந்தவர்களுக்கு இருக்கிற பார்வையை விடவும், புரியுதா உங்களுக்கு?
அப்போ சைட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் விஷன். காண்பது என்பது வேறு, பார்ப்பது என்பது வேறு, நோக்குவது என்பது வேறு. நோக்கத்துடன் பார்ப்பது நோக்குதல். அப்போ கண் பார்வை உள்ள நமக்கு தெரியாத காட்சி பார்வையற்ற குழந்தைகளுக்கு பார்வை இருப்பதை அந்த ஒரு வார்த்தை எனக்கு உணர்த்தியது. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும் என்று கேட்டவுடன் பத்திரமாயிருக்கும் என்று சொன்னார்கள். பிறகு அந்த கதையை நான் சொல்லி முடித்ததற்கு பிறகு 3/4 மணி நேரம் அந்த குழந்தைகளோடு பேசிவிட்டு புறப்படுகிற போது அந்த ஆசிரியர் ஓடி வந்து, குழந்தைகள் உங்களை அழைக்கிறார்கள் என்றார். ஏன் என்று கேட்டபோது சொன்னார், பார்வையற்ற குழந்தைகள் என்பதால் அவர்கள் தொட்டுத்தான் தங்கள் அன்பை வெளிப்படுத்துவார்கள் என்று சொன்னார். நான் சம்மதித்து இறங்கி அரங்கத்திற்குள் வந்தேன். நண்பர்களே, நான் மிகுந்த கண்ணீரோடும் நெகிழ்ச்சியோடும் சொல்கிறேன், அந்த அரங்கத்தில் இருந்த 300 குழந்தைகளில் ஏறக்குறைய 200க்கும் மேற்பட்ட குழந்தைகள் நெருங்கி வந்து என்னை தொட்டு என்னை உணர்ந்து என்னை பாராட்டினார்கள். என் மேடை இலக்கிய வாழ்க்கையில் அதற்கிணையான ஒரு பரிசை இனிமேல் யாரும் தந்துவிடப் போவது இல்லை. ஆமாம். இப்போ கதைக்கு வந்துடலாம். நம்ம கதைக்கு. ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டில் மனிதர்களே இல்லை. மனிதர்களே இல்லாத காடு எப்படி இருக்கும்? பத்திரமாக இருக்கும். ஆமாம். அந்த காட்டில் நிறைய பறவைகள் வாழ்ந்து வந்தன. ஒரு மரத்தில் பல பறவைகள் வாழ்ந்து வந்தன. அதில் ஒரு கிளியும் காகமும் நண்பர்களாக இருந்தன. கிளியும் காகமும் நண்பர்களாக இருந்ததாலும் கிளிக்கு எப்போதும் காகத்தை கேலி செய்வதுதான் வேலை. என்ன சொல்லும் காகத்தை பார்த்து? கருப்பாக இருக்கலாம், தவறில்லை, அதற்காக இப்படி கருப்பாகவா? ஒன்று காகம் சொல்லுது, எங்கள் அப்பா அப்படி, எங்கள் அம்மா அப்படி, எங்கள் குடும்பமே அப்படி, நான் மட்டும் எப்படி அப்படின்னு. இருக்கட்டும், அதுக்காக இவ்வளவு கருப்பாவா? அப்படி தொட்டு வச்சுக்கலாம் போல இருக்கு. என்ன பார்த்தியா? கிரீன், பச்சை. எத்தனை பச்சை? இங்கே ஒரு பச்சை, இங்கே ஒரு பச்சை, இங்கே ஒரு பச்சை, வாலில் ஒரு பச்சை, கழுத்தில் பார்த்தியா ஒரு வட்டம், என்ன கலரில்? மூக்கு பார்த்தியா, அது ஒரு கலர். கண்ணு பார்த்தியா அப்படின்னு. காக்கா சொல்லுச்சு, உனக்கு என்ன, நீ ஈஸ்ட்மன் கலர் பேபி, உங்கள் அப்பா அழகு, உங்கள் அம்மா அழகு, நீ அழகு அப்படின்னு. கிளி சொல்லுச்சு, கருப்பாக இருக்கிறது கூட எனக்கு பெரிய விஷயம் இல்லை, உனக்கு ஏன் குரல் இப்படி இருக்கு? தகர டப்பாவை தார் ரோட்டில் போட்டு இழுத்தது மாதிரி கர கர கரன்னு ஒரு குரல் அப்படின்னு. காக்கா சொல்லிச்சு, அதுவும் என் சொந்த குரல் இல்லை, அது எங்கள் குடும்ப சொத்து, எல்லாரும் அப்படித்தான். ஏன் குரல் பார்த்தியா? யார் கேட்டா? யார் கேட்குறா? கிளி. கிளியோட குரல் எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும். தினசரி அன்றாடம் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் காகத்தை, அதன் நிறத்தை, அதன் தோற்றத்தை, அதன் பழக்க வழக்கங்களை, அதன் குரலை கேலி செய்வது யாருக்கு பழக்கம்? கிளிக்கு. ஆனாலும் கிளியோடு தன் நட்பை, தன் அன்பை முடித்து கொள்ளவே இல்லை காகம். ஒரு கட்டத்தில் ஒரு நாள் காகம் இப்படியே சொன்னது, என்னை கேலி செய்வதால் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்றால், என்னை பகடி செய்வதால் தான் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் என்றால், உனக்கு மகிழ்ச்சி தருவதற்காகவாவது நான் கருப்பாக இருக்கிறேன். உனக்கு சந்தோஷம் வர வேண்டும் என்பதற்காகவாவது என் குரல் பாரதி கிருஷ்ணகுமார் குரல் போலவே இருக்கட்டும், கரகரவென்று எப்படி இருந்து விட்டு போகட்டும். உனக்கு சந்தோஷம் தானே, நீ என் நண்பன், நீ மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நான் எப்படியும் இருக்கிறேன் என்றது. அப்படி சொன்ன பிறகும் கிளி கேலி செய்வதை நிறுத்தவில்லை. இது நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த அன்றாட வாழ்க்கையின் போக்கில் ஒரு நாள் அந்த காட்டிற்கு ஒரு வேடன் வந்தான். பறவைகளை வேட்டையாட வந்த வேடன் யாரை வேட்டையாடுவான்? கிளியை. அழகு எவ்வளவு ஆபத்தானது பாருங்க. கிளியைத்தான் வேட்டையாடுவான். காகத்தை அவன் வேட்டையாட விரும்பினாலும் அவனால் காகத்தை வேட்டையாட முடியாது. ஏனென்றால் காக்கை நோக்கரியும் என்று பழமொழி உண்டு. அப்படி சாச்சு அப்படி பார்க்கும்போதே இவன் பிரியமா பார்க்குறானா பிரியாணிக்கு பார்க்குறான்னு காக்கா கண்டுபிடிச்சிடும், கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். காக்காயை பற்றி மட்டும் நீங்கள் பேச சொன்னீங்கன்னா 1 மணி நேரம் நான் பேசுவேன். ஆமாம், சென்னையிலெல்லாம் மரங்களே இல்லாமல், கூடு கட்டுறதுக்கு எதுவுமே இல்லாமல், விளக்கமாத்து குச்சி வெளியே போட்டிங்கன்னா தூக்கிட்டு போயிடும்.
ஒரு தென்னைமாறு பாக்கி இல்லாமல் தென்னைமாரையும் பூமாரையும் காக்கா தூக்கிட்டு போய் கட்டுதுன்னு இவங்க பூரா பிளாஸ்டிக் விளக்கமாருக்கு மாறிட்டாங்க. யார்? நம்மாள் பிளாஸ்டிக் விளக்கமாருக்கு மாறின ஒன்று அது ஒன்றும் கவலைப்படலை. வீடு கட்டுறீங்களே நீயே, அந்த கட்டுக்கம்பியை கொண்டு போய் வளைச்சி கட்டி கட்டுக்கம்பியில் கூடு கட்டும் காக்கா. அவ்வளோ மதிநுட்பம் உண்டு காக்காய்க்கு. காக்கை நோக்கறியும். இப்போ வேடனால் காக்கதை பிடிக்க முடியாது. அப்போ விவேகானந்தன் யாரை பிடிக்க வந்தான்? 20 பேர் மட்டும் பேசினா நான் கதையை நிப்பாட்டிட்டு போயிடுவேன். ஆமாம், சந்தோஷமாக ஜாலியாக குழந்தை மாதிரி இருந்தால் என்ன இப்போ நமக்கு என்ன? அப்படி வாயை திறந்து பேசிட்டா என்ன உதிர்ந்துட போகுது? அப்படி உதிர்ந்துட்டுமே, அதை தான் நாங்கள் பார்க்குறோமே புத்தகத்தில் விழாவில். வேடன் யாரை பிடிக்க வந்தான்? கிளியை பிடித்தான். பிடித்த கிளியை வேடன் என்ன செய்தான்? விற்றான். யாருக்கு? ஒரு ஜோதிடனுக்கு விற்றான். ஜோதிடன் கிளியை பிடித்து இழுத்து அதன் நாக்கை வெளியே இழுத்து அதில் பூண்டை தேய்த்து வணக்கம் என்று பேச கற்றுக் கொடுத்தான். வணக்கம் என்று சொன்னால் 2 நெல் கொடுப்பான். சரியான பட்டினியில் வணக்கம் என்று சொல்ல சொன்னால் வேறு வழியில்லாமல் வணக்கம் என்று சொல்லிவிட்டு அந்த 2 நெல்லுக்காக வாயில் தேய்த்த பூண்டுக்காக கூண்டில் அடைபட்டு கிடந்தது கிளி. நண்பனை தேடி காடு முழுவதும் அலைந்தது காகம். இந்த கதை என்பது கற்பனை. ஆனால் எவ்வளவு அழகு இருக்கிறது பாருங்கள். நண்பர்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உலகத்திலே இருக்கிற எல்லா கதைகளும் கற்பனைகள். உலகத்திலே இருக்கிற எல்லா கதைகளும் கற்பனைகள். படைத்தவனும் மனிதனும் சந்தித்துக் கொண்டார்கள். படைத்தவனும் மனிதனும் சந்தித்துக் கொண்டார்கள். பார்த்ததும் இருவரை ஒருவர் கேட்டுக்கொண்ட முதல் வார்த்தை என்னை படைத்தவனே என்பதுதான். புரிஞ்சுதோ? மனிதன் அவனை பார்த்து இறைவனை பார்த்து கேட்டான் என்னை படைத்தவனே என்று. இறைவன் மனிதனை பார்த்து கேட்டான் என்னை படைத்தவனே என்று. புதுமைப்பித்தன் ஒரு வரியில் எழுதிவிட்டு போனார், கடவுளை மனிதன் படைத்தான். யார்? புதுமைப்பித்தன். கடவுளை மனிதன் படைத்தான். அன்றில் இருந்து கடவுள் மனிதனை படைக்க ஆரம்பித்தார் என்று எழுதினார். தான் கற்பனை. கதை தருகிற அழகு. கற்பனை கதை என்று ஒன்று இல்லை. ஆமாம், எல்லா கதையும் கற்பனை. உண்மை கதை என்று சொல்வது தப்பு. உண்மை ஒருபோதும் கதை இல்லை. உண்மைக்கு கதை என்ற பின்னிணைப்போ முன்னிணைப்போ தேவையில்லை. உண்மைக்கு எதுவுமே தேவையில்லை. உண்மைக்கு எந்த அலங்காரமும் தேவையில்லை. உண்மை சூரியனை போல் ஒளிரும் தன்மை உடையது. கற்பனையில் காகம் காடெல்லாம் தேடிவிட்டு காட்டில் எங்கேயும் கிளியை காணவில்லை என்று வேடன் பறித்து கொண்டு போன விஷயம் நினைவுக்கு வர நகரத்திற்கு தேடி வந்தது. தேடி வந்தால் நகரத்தில் ஒரு ஜோதிடனின் கூண்டுக்குள் நண்பன் அகப்பட்டு கிடப்பதை காகம் பார்த்தது. ரொம்ப கவலையாகிவிட்டது காகத்திற்கு. தனியொரு ஆளாக அந்த கிளியை காப்பாற்ற காகத்தால் எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் நண்பனின் நிலை கண்டு ரொம்ப வருந்தியது. நண்பனே, உனக்கு இப்படி நேர்ந்தது கண்டு எனக்கு கண்ணீர் பெருகுகிறது. நான் பெருங்கூட்டமாக வந்தாலும் இதிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியாது. உன் எஞ்சிய வாழ்நாள் சிரமம் இல்லாமல் பட்டினி இல்லாமல் இருக்க வேண்டும் என்று உனக்காக பிரார்த்திப்பதை தவிர நான் வேறு எதுவும் செய்ய முடியாது. கிளி சொன்னது, அன்றாடம் உன்னை கேலி செய்தேன், உன்னை பகடி செய்ததில் மகிழ்ச்சி அடைந்தேன், உன்னை கேலி செய்ததை கொண்டாட்டமாக செய்தேன். ஆனால் எனக்கு ஒரு தீங்கு நேர்ந்த போது, ஆகா, நம்மை கேலி செய்தவனுக்கு இப்படி ஒரு அவமானமும் இழிவும் வந்ததே என்று மகிழ்ச்சி அடையாமல் எனக்காக கண்ணீர் சிந்துகிறாயே, உன் நட்பின் உயர்வை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் என்ன செய்வது? அடிவு எப்போது வருகிறது? அடிபட்டு கீழே மிதிப்பட்ட பிறகுதானே வருகிறது. அடிபட்டு கூண்டில் அகப்பட்ட பிறகுதானே வருகிறது. தொடர்ந்து செய்திகள் படிப்பதால் ஏற்படுகிற சிரமங்களை நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், அடிபட்டு கூண்டில் அகப்பட்ட பிறகுதான் எனக்கு புத்தி வந்திருக்கிறது, ஒரு சிறப்பு எனக்கு தெரிகிறது என்று
கொஞ்ச நேரம் காகமும் கிளியும் பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்போது பகல் உணவு நேரம் ஆகிவிட்டது. ஜோதிடனின் மனைவி உணவு கொண்டு வந்தாள். ஜோதிடனுக்கு பரிமாற போனாள். அவன் சாப்பிட போவதற்கு முன்னால் ஜோதிடனின் மனைவி சொன்னாள், பொறு, அவசரப்பட்டு சாப்பிடாதே என்று சாப்பாட்டிலிருந்து கொஞ்சம், கூட்டிலிருந்து கொஞ்சம், பொரியலிலிருந்து கொஞ்சம், எல்லாவற்றிலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சேர்த்து என்ன செய்வாள்? பக்கத்தில் சோதிருந்த காக்கைக்கு கொண்டு போய் யார் வைத்தாள்? ஜோதிடனின் மனைவி வைத்தாள். வைத்துவிட்டு என்ன செய்வாள்? என்ன கூச்சம், கா 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 சொல்லணும்ல, தொண்டை கட்டுது. ஆமா, வச்சுட்டு அவ என்ன சொன்னா? எப்படி கூப்பிட்டா? கா 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 என்று அழைத்தாள். காகம் சொன்னது, ஒரு உண்மையை மட்டும் உனக்கு சொல்லிவிட்டு போகிறேன். நீ வணக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய், நீ அடிமையாயிருக்கிறாய், அவர்கள் மொழியை பேசிக் கொண்டிருக்கிறாய். நீ அடிமையானதால் அவர்கள் மொழியை பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் சுதந்திரமாயிருப்பதால் என் மொழியை அவர்கள் பேசுகிறார்கள். இந்த கதை உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. உங்கள் மொழியை நீங்கள் பேசுகிற வரையில் தான் நீங்கள் அடிமைகள் இல்லை. வேறொரு மொழியை நீங்கள் பேச ஆரம்பித்து விட்டால் நீங்கள் அடிமைகள். உங்கள் மொழியை இன்னொருவரும் பேசுமாறு செய்வதுதான் உங்கள் சுதந்திரத்தின் அழகு, உங்களுக்கு பெருமிதம் தரும். உங்கள் மொழியை இன்னொருவரும் பேசுமாறு செய்வதும், உங்கள் மொழியையே நீங்கள் பிழையில்லாமல் பேசுவதும் தான் நீங்கள் தன்மானத்தோடு வாழ்வதற்கான வழி என்றால், ஒரு இந்திய சமூகத்தில், இந்திய வாழ்க்கை முறையில், ஏன் உலக இலக்கியத்திலேயே கற்பனைக்கு எட்டாத ஒரு உயரத்தை இந்த மொழியும், இந்த பண்பாடும், இந்த கலாச்சாரமும், இது சொல்லுகிற செய்திகளும் கற்பனைக்கு எட்டாத உயரத்தில் இருப்பதன் காரணம் இந்த மொழி. தமிழ் என்ற மொழி உங்களுக்கு எனக்கும் தந்திருக்கிற அந்தஸ்து, உயரம் இருக்கிறது பாருங்கள், அது சாதாரணமானது இல்லை. உலகத்தில் 3500 ஆண்டுகளை கடந்த மொழிக்கு சொந்தக்காரர்கள் யார் நம்மை தவிர? சொல்லுங்க, வேறு யாராவது உண்டா? ஆம், இல்லை தானே? இல்லை. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கற்பனைக்கு இன்னும் தீண்டாமை மனதில் தேக்கி வைத்திருக்கிற அழுக்கு பிடித்த மனிதர்கள் வாழுகிற உலகத்தில், நான் பிறப்பால் உயர்ந்தவன் என்று தன் சாதியின் பெருமையை பேசுகிற கீழான மனிதர்கள் வாழுகிற இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படியெல்லாம் ஆட்கள் வருவார்கள் என்று தெரிந்தும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று பாடியது கற்பனை கெட்டாத கற்பனை தானே? அப்படி கற்பனைக்கு எட்டாத கற்பனையோடு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று உலகத்திற்கு சொன்ன மொழி எது? தமிழ். அவ்வளவு உயரம் நமக்கு இருக்கிறது. உணவு, பசி, விருந்தோம்பல், நட்பு, கல்வி, இல்லறம், துறவரம், பொருள், வேணாம் வேணாம் வேணாம், எல்லாவற்றையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பாடியவர்கள் யார்? தமிழ். திருக்குறள். இந்த ஒரு வார்த்தை பேசும்போது பேசும்படி சொன்னாங்க, வள்ளுவன் வந்துட்டான்னு. அம்மா வந்துடுவான். 2000 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழில் எழுதப்பட்ட இலக்கியங்கள் எதுவாக இருந்தாலும், யார் எழுதியிருந்தாலும், அது இளங்கோவாக இருந்தாலும், கம்பனாக இருந்தாலும், பாரதியாக இருந்தாலும், பாரதிதாசனாக இருந்தாலும், இன்றைக்கு தமிழில் எழுத வந்த நானாக இருந்தாலும், இவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், வள்ளுவன் சொன்ன ஒன்றை ஏதேனும் ஒரு விதத்தில் சொல்லாமல் எழுதிவிடவே முடியாது. முடியுமா? நீ வள்ளுவனை படித்திருந்தாலும் படிக்காவிட்டாலும், இது இன்னும் கற்பனை. நான் திருக்குறளை படித்ததே இல்லை, அதனால் என்ன? இப்ப திருக்குறளை படிக்காது நீ எப்படி சிந்திப்பா என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தித்து வைத்த கற்பனையின் உச்சம் எது? குறள். குறள் சொல்லுகிற நீதியை, குறள் சொல்லுகிற அறத்தை, குறள் சொல்லுகிற மேன்மையை, இவ்வளவு எதுக்கு? நான் ஒன்று சொல்றேன். ஒரு குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள், 1330 குறள் எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். ஆமா, குறள் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். தெய்வத்தான் ஆகாது எனினும். வள்ளுவன் நாத்திகனா? இல்லை.
வள்ளுவன் கடவுள் மறுப்பானா? இல்லை. இன்னும் சொல்ல போனால் கடவுள் வாழ்த்து பாடியவன். கடவுள் வாழ்த்து பாடிய வள்ளுவன் கற்பனை கட்டாத கற்பனையோடு ஒரு குறள் எழுதுகிறான். எல்லாம் தெய்வம் கொடுக்கும் என்று நம்புகிற உலகத்தில், தெய்வம்தான் எல்லாவற்றையும் நடத்துகிறது என்று நம்புகிற ஒரு உலகத்தில், தெய்வம்தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது என்று நம்புகிற உலகத்தில், இன்னும் சொல்ல போனால் எல்லாமே எழுதப்பட்டு விட்டது. நான் கேட்கிறேன், ஒரு விஞ்ஞானி கேட்டார், எல்லாமே எழுதப்பட்டது விட்டது என்றால் சாலையை கடக்கும் போது ஏன் ரெண்டு பேரும் பார்க்கிறார்? இதுக்கு ஒருத்தன் பதில் சொன்னான், நாய் கூட பார்க்குதுன்னா. பார்த்துருக்கீங்களா? ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னால பைபாஸில் சமயத்தில் நம்மால் தான் பார்க்காம கிராஸ் பண்ணுறான். அது நின்று ரெண்டு பக்கமும் பார்த்துட்டு இந்த மூடர்கள் யாராவது வருகிறார்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் அது போகுது. எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்றால் சாலையை கடக்கும் போது இடதுபுறமும் வலதுபுறமும் ஏன் திரும்பி பார்க்கிறாய்? நியாயமான கேள்வி தானே? உன் தெய்வம் உனக்கு கொடுக்குமா? கொடுக்கும். ஒருவேளை தெய்வம் கொடுக்காவிட்டால்? உன் தெய்வம் பெரிது சிறிது என்பதெல்லாம் இல்லை. தெய்வத்தால் கூட முடியாத ஒன்று இருக்குமா? இருக்கிறது என்கிறான் வள்ளுவன். இது ரொம்ப முக்கியம். கற்பனை கேட்டாத கற்பனை. கடவுள் வாழ்த்து பாடிய வள்ளுவன். வள்ளுவன் பெரியார் இல்லை, வள்ளுவன் நாத்திகன் இல்லை, வள்ளுவன் கடவுள் மறுப்பாளன் இல்லை. இன்னும் சொல்ல போனால் வள்ளுவன் கடவுளை நம்புகிற எல்லோருக்கும் பொதுவான கடவுள் வாழ்த்தை எழுதியவன். இல்லை, வள்ளுவர் எங்க கம்யூனிட்டி, வள்ளுவர் எங்க மதம் அப்படின்னு வள்ளுவருக்கு கலர் கலரா ட்ரெஸ் பண்ணி பார்க்குறான். ஆமா, காவி கட்டி விடுறான், ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாது. நீ என்ன வேணா பூசிப்பாரு, எங்கிருந்து வேணா வந்து பூசிப்பாரு, எவ்வளோ பெரிய கூட்டமாக வந்து வேணா நீங்கள் பூசிப்பாருங்க, ஒட்டாது. ஏன் ஒட்டாது? சொல்லிட்டான். கடவுள் வாழ்த்து பாடினவன் சொன்னான், தெய்வத்தான் ஆகாது எனினும் சாமியால் முடியாதுன்னாலும். அப்போ சாமியால் முடியாதது ஒன்று இருக்கா? இது தெய்வ குத்தம் இல்லையா? ஆமாடா, கற்பனை கிட்டாத கற்பனைடா. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான், அவன் சாமியால் முடியாதுன்னு சொல்லிட்டான். ஆகாது எனினும் நமக்கு என்ன உரை? உன் சாமியால முடியாது, சாமி கைவிட்டுச்சுன்னு அர்த்தம். ஏன் சாமி கைவிட்டுருச்சு? அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது கற்பனை கட்டாத கற்பனைலாம் நிறைய இருக்கு. அதில் தணிகை செல்வன் ஒரு கவிஞர் இருந்தார், அவர் தான் எழுதினார், இப்போதெல்லாம் எங்கள் சாமிகளுக்கு இந்தியாவே படிப்பதில்லை, ஏர் இந்தியா தான் படிக்கிறது எழுதினார். கதவை போட்டிட்டு படுத்துட்டு போனால் காலில் எழுந்திரிச்சு பார்த்தா வள்ளி தெய்வான முருகன் ஃபேமிலியே பிரிச்சிடறான். ஆமாம், வள்ளி ஒரு ஊருக்கு போயிடுச்சு, தெய்வான ஒரு நாட்டுக்கு போயிடுச்சு, முருகன் இன்னொரு நாட்டுக்கு போயிட்டாரு. தெய்வத்தான் ஆகாது சொல்லிட்டான் வள்ளுவன். அப்போ எது ஆகாது எனினும் எது கை கொடுக்கும்? முயற்சி. முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்றால் முயற்சி என்பது வேறு ஒன்றும் இல்லை. கல்வி, வாசிப்பு. இது சாதாரணமான குரலெல்லாம் கடந்து போயிடாதீங்க. சாதாரணமான குரல் இல்லை அது. 2000 வருஷத்துக்கு காலம் நினச்சி பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால இன்னைக்கே கூட கடவுள் மறுப்பை பேசுகிறவர்களை நாத்திகர்களாக பார்க்கிற ஒரு உலகத்தில் கடவுள் வாழ்த்தை பாடிவிட்டு கடவுளை மறுத்த ஒரு கற்பனைக்கு சொந்தக்காரன் வள்ளுவன். அடுத்து இன்னொரு குரல் எழுதினான் வள்ளுவன், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின்னா. இந்த சமூகத்தில் யாரோ ஒரு மனிதன் எவனோ ஒருவன் பசியினால் கை ஏந்தி பிச்சை எடுத்துத்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு நிலைமை இந்த சமூகத்தில் உண்டாகுமானால், அடுத்த வரி வள்ளுவன் எழுதுகிறான், பசித்த ஒருவன் இருக்குமானால் பசித்த ஒருவன் இருப்பதற்கு காரணமான கடவுள் நாசமாய் போகட்டும் என்கிறான், பறந்து கெடுக என்கிறான். வைத்த கோரிக்கை நிறைவேறாவிட்டால் நம்மால் கோவில் என்ன செய்வான் சொல்லுங்க? 10 வருஷம் 15 வருஷம் ஒரே கோரிக்கைக்கு ஒரே சாமி கிட்ட போனவன் அது நிறைவேறலைன்னா என்ன செய்வான்? நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையா? 15 வருஷமா வந்தேன், உன்னை நம்பித்தான் வந்தேன், என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளவும் செஞ்சுட்டேன்.
எதெல்லாம் திரும்ப வருமோ அதெல்லாம் கொடுத்துட்டேன், உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஆனால் நீ கண்ணை திறக்கலை. இனிமே உனக்கு நமக்கும் பேச்சுவார்த்தை. இன்னும் இந்த வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன்னு வேறு சாமிக்கு போயிடுவான். நம்ம ரொம்ப சிம்பிளாக போயிடுவான். சாமி கூட பேசுவானா இல்லையா? நம்ம பேசணுமா இல்லையா? நம்முடைய கோரிக்கை நிறைவேறாவிட்டால், நாம் கேட்டது கிடைக்காவிட்டால், நம்முடைய தேவை நிறைவேறாவிட்டால், தெய்வம் இல்லை என்று உணரும் ஒரு சமூகத்தில் கற்பனை கிட்டாத ஒரு கற்பனை எங்கோ ஒரு பசித்த மனிதன் இருந்தால், இந்த உலகமும் இந்த படைத்த கடவுளும் நாசமாய் போகட்டும் என்று ஒருவன் பாடியிருந்தால், அவனுக்கு அடுத்தவன் பசியின் மீது எவ்வளவு அக்கறை இருந்திருக்கும். அந்த வள்ளுவன் பாட்டுத்தானே வள்ளலாரிடத்தில் அடுப்பாக எரிகிறது. அந்த வள்ளுவன் குரல் தானே, அந்த வள்ளுவனின் வாசகந்தானே, வள்ளுவனின் பாட்டுத்தானே வருவருக்கெல்லாம் சமைத்து போடும் அன்னசாலையை உருவாக்குமாறு ஒரு வள்ளல் பெருமானை உலகத்திற்கு உண்டாக்கியது எது? தமிழ், எமது மொழி. கற்பனைக்கு எட்டாத கற்பனை எவ்வளவு இருக்கு. நூற்றாண்டு கால தமிழ் இலக்கியத்தில் நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள் நண்பர்களே, சிந்தனைகளே அவ்வளவு கற்பனை கட்டாத கற்பனை. நான் இன்றைக்கும் ஒன்று சொல்கிறேன், தன் ஜாதி உயர்ந்தது, தன் ஜாதி பெரியது, தன் ஜாதிக்கு இணையான ஜாதி இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு அப்படி சொல்வதற்கு இருக்கிற ஒரே ஒரு காரணம்தான், அவர்களுக்கு அதை தவிர வேறு எதுவும் இல்லை. சொல்லிக் கொள்கிற மாதிரி இவங்கன்னா படிச்சிருக்காங்க, குரூப் 1 பாஸ் பண்ணியிருக்கேன், நானா எம்ஏ படிச்சிருக்கேன், பிஹெச்டி படிச்சிருக்கேன். தகுதியாக பொது இடத்தில் சொல்லிக் கொள்வதற்கும் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்கும் ஏது மற்ற ஏதிலிகள் தான், ஏது மற்ற ஏதிலிகள் தான் தங்கள் ஜாதி பெருமை பேசுகிறார்கள். நான் ஜாதி பெருமை பேசுகிற எல்லோரையும் கேட்க விரும்புகிறேன், அந்த ஜாதியில் பிறப்பதற்கு எந்த பரீட்சை எழுதுன? நீ உங்க அப்பா அம்மா எழுதுனாங்களா? கிடையாது. நீ குரூப் 1 குரூப் 4 அதுக்கு ஏதாவது தனியாக படிச்சியா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறப்பதற்கும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் பிறப்பதற்கும் உங்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஆமாம், நான் கிருஷ்ணகுமார் ஒரு இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் இந்துவாக அறியப்படுகிறேன், அவ்வளோதானே. ஒரு இந்து பெற்றவர்களுக்கு பிறந்ததால் இந்துவாக அறியப்படுகிறேன். ஆனால் நான் இந்துவோ? இல்லை. நான் இந்து என்பதை விடவும், முசல்மான் என்பதை விடவும், கிறிஸ்தவன் என்பதை விடவும் மனிதன் என்பது தானே சிறப்பு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதன் பொருள் என்ன? பிறக்கும் போது குழந்தை, இறக்கும் போது பிணம், அவ்வளவுதான். இடையில் எங்கே மதம், எங்கே ஜாதி? பெயரில் கூட இருக்கிறது ஜாதி மதமும் இங்கே. அதனால ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லி பெரியார் இடத்துல போய் கேட்டார்கள். பேர் வைக்க 1 ரூபா வாங்குவார் பெரியார். ஆமாம், 1 ரூபா வாங்கிட்டு குழந்தை என்ன குழந்தைன்னு கேட்டார். ரொம்ப முக்கியம் இல்லை, ஏன்னா அது தெரியாமல் பேர் வைக்கிற தலைவன்லாம் நம்மகிட்ட இருக்கான், எனக்கு தெரியும். என்ன குழந்தைன்னு கேட்டார். ஆண் குழந்தைன்னாங்க. லண்டன் அப்படின்ட்டார். ஆமாம், அவங்க ரொம்ப அவங்க ரொம்ப ஐயா அப்படின்னா என்ன அப்படின்னாரு. வேறு பேர் வைங்க அப்படின்னா. இன்னும் நல்ல பேர் தான் வச்சுருக்கேன், எடுத்துகிட்டு போ அப்படின்னார். இல்லையா, வேறு பேர் வச்சுருங்க அப்படின்னா. அப்போ இன்னொரு 1 ரூபா கொடு அப்படின்னா. அவன் இன்னொரு ரூபா கொடுக்க தயாராகிட்டான். பெரியார் சொன்னார், இருக்கட்டும், பழனி, சிதம்பரம், திருப்பதி இன்னும் பேர் வைக்கிறீல்ல, லண்டன்னு பேர் வச்சா என்ன? இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஊர் அது. காஸ்ட்லியான பேராக வச்சுருக்கேன், எடுத்துன்னு போ அப்படின்னார். அவங்க விளங்கலை. அடுத்த வார்த்தை கற்பனை கெட்டாத கற்பனையோடு தந்தை பெரியார் சொன்னார், லண்டன் என்ற பெயரை கேட்ட மாத்திரத்தில் அவன் சாதியையோ மதத்தையோ அடையாளம் கண்டுகொள்ள முடியாத உயரத்தில் உன் குழந்தை இருப்பான் என்பதால் அந்த பெயர் வைத்தேன் என்று சொன்னார். பாருங்கள், அது சமத்துவத்தின் அடையாளம். அந்த கற்பனை தான் நிஜமாக வேண்டிய ஒரு சமூகம் இங்கே. உண்மையில் இன்றைக்கு நிகழ்ச்சியில் என் நண்பர்கள் இங்கே கேட்டுக்கொண்டார்கள், கம்பராமாயணத்தை பற்றி பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். கம்பராமாயணத்தை பற்றி பேசுகிறோமோ இல்லையோ, ராமனை பற்றி பேச வேண்டும். ஆமாம்,
தமிழில் கற்பனை எங்கேயெல்லாம் உலக இலக்கியத்தில் தொற்றிருக்கிறது, உலக இலக்கியத்தில் தமிழ் இலக்கியத்தில் எங்கேயெல்லாம் தொற்றிருக்கிறது. நண்பர்களே, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத கற்பனைகளை தமிழ் இலக்கியம் முன்வைத்திருக்கிறது. ஒரு காதல் காட்சி தமிழ் இலக்கியத்தில். வீட்டின் கொல்லைப்புறத்தில் தலைவனும் தலைவியும் சந்திக்கிறார்கள். அவன் அவளை முத்தமிட போகிறான். தனியாக சந்திக்கிற போது வேற என்ன செய்வான்? அதானே, நீ என்ன கம்யூனிட்டின்னு கேட்பான். அவ்வளோ லூஸாக இருந்தால் அவன் ஏன் காதலிக்கிறான்? 2 பேர் தனியாக இருந்தாங்க. அவன் முத்தமிட போனான். அவள் சொன்னான் வேண்டாம், இங்கே வேண்டாம்னு வேற மரத்தடிக்கு கூட்டிகிட்டு போனான். இங்கே வேண்டாம்னு வேற மரத்தடிக்கு கூட்டிகிட்டு போனோடனே அந்த மரத்தடிக்கு போன பிறகு அவன் கேட்டான், சரி வந்துட்டோமே, இங்கே வந்தோடனே ஒரு முத்தம் கொடுப்போம்னு நினைக்கல, அங்கே ஏன் வேண்டாம் என்று சொன்னாயின்னு கேட்டான். அப்போ அவள் சொன்னா, இந்த வீட்டிலே தான் என் தாய் பிறந்து வளர்ந்தாள். என் தாய் தன் தோழிகளோடு மண்ணில் புன்னை விதைகளை மறைத்து வைத்து விளையாடுவாள். இந்த விளையாண்டுருக்கீங்களா? மண்ணில் விளையாண்டுருக்கீங்களா? அனுபவம் இருக்கா? மண்ணில் வீடு கட்டினால் யார் யார் இருக்கு? ஒரு தலைமுறை இருக்கு. இப்போ முடியாது. இப்போ மண்ணை வாங்கி போட்ட உடனே முள்ளை வெட்டி போட்டுறான். நம்ம எவனும் அதில் வீடு கட்டுறவனே கூட அதுக்குள்ள போக முடியாது. நம்ம காலத்தில் அப்படி கிடையாது. மண் யாராவது வாங்கி போட்டாங்கன்னா தெருவே அங்கே தான் இருக்கும். அந்த கோபுரத்தில் ஈர மண்ணில் ஒரு வீடு கட்டி, அது கோபுரம் கட்டுறதுக்கு ஈர மண் வேணும், மேலே போடுறதுக்கு காஞ்ச மண் வேணும். அப்புறம் அதில் சங்கு கிடக்கும், அதை எடுத்து மேலே வச்சு அப்புறம் அந்த கோபுரத்துக்கு என்ன பண்ணுவோம்? 4 பக்கமும் வாசல். தெரியாதா? கேள்விப்பட்டதே இல்லையா? நல்ல வேலை. ஆமாம், அப்படி இந்த பக்கம் அப்படி தோண்டுவோம், அந்த பக்கம் 2 பேர் 4 பேர் தோண்டுவாங்க. நம்ம இந்த பக்கம் தோண்டி அந்த பக்கம் தோன்றது நம்மளாகவும் இருந்துட்டு அப்படி தோண்டி அந்த மண்ணுக்குள்ளே அந்த விரல் 2ம் தொட்டுக்கிற அனுபவம் இருக்கு பாருங்க. அது இந்த இன்பம் விளையாண்டவனுக்கு தான் தெரியும், விளையாடாதவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஆமாம், மண்ணில் விளையாண்டவனுக்கு தான் அந்த இன்பம் தெரியும், விளையாடாதவனுக்கு ஒரு மண்ணும் தெரியாது. ஆமாம், என் தாய் தன் தோழிகளோடு மண்ணில் விதைகளை வைத்து விளையாடுவாள். ஒரு பொழுது அப்படி விளையாண்ட போது ஒரு புன்னை விதையை விட்டு விட்டு போய்விட்டாள். பிறகு தற்செயலாக வந்து பார்த்தாள், அவள் விளையாடுகிற போது விட்டு விட்டு போன புன்னை விதை சிறு செடியாக முளைத்து 3 இலை விட்டிருந்தது. எவ்வளவு கவனமா பேசுறேன் பாருங்க. முளைத்து 3 இலை, ஓசையோடு சொல்றேன், முளைத்து 3 இலை விட்டிருந்தது. நீங்க ஏதாவது கற்பனை செய்து கொண்டால், தலைப்புக்கு ஏற்றபடி கற்பனை கிட்டாத கற்பனையை நீங்களே தொட்டால் அதற்கு நிர்வாகம் பொறுப்பல்ல. அது முளைத்து 3 இலை விட்டது. என் தாய் சொன்னாள், மகளே, நீ பிறப்பதற்கு முன்பு என் கொல்லையில் வளர்ந்த இதை தண்ணீர் ஊற்றி வளர்த்தேன். உனக்கு எப்படி அமுதூற்றி வளர்த்தேனோ அதுபோல் அதற்கு நான் தண்ணீர் ஊற்றி வளர்க்கிறேன். நீ பிறப்பதற்கு முன்பு அவள் பிறந்தவள் யார்? அந்த புன்னை. அந்த புன்னை மரம் செடியாகி மரமாகி விட்டது. அவள் உன்னில் மூத்தவள், அவள் உனக்கு சகோதரி என்று சொன்னாள். இதை தலைவி சொல்வதாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சங்க பாடலில் தமிழன் எழுதியிருக்கிறான். என் அன்புக்குரியவனே, என் காதலனே, அங்கே முத்தமிட வேண்டாம் என்று ஏன் தெரியுமா சொன்னேன்? என் சகோதரியின் முன்பு நீ என்னை முத்தமிடுவதை நான் விரும்பவில்லை என்று சொன்னால், நண்பர்களே, கொல்லைப்புறத்தில் நின்ற மரத்தை கூட பிறந்ததாக கருதிய கற்பனை உலகத்தில் எந்த இலக்கியத்தில் உண்டு? இப்போ எங்கே வந்துட்டோம்? கூட பிறந்தவளையே மரமாக கருதுகிற இடத்துக்கு வந்துட்டோம். கூட பிறந்தவளையே அக்ரணியாக கருதும் ஒரு வாழ்க்கை முறை இருக்கிற ஒரு காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கற்பனை, கொல்லைப்புறத்தில் நிற்கும் மரத்தை கூட பிறந்தவளாக கருதிய கற்பனை உலகத்தில் வேறு எந்த இலக்கியத்தில் உண்டு? எங்கேயும் கிடையாது. அது சங்க இலக்கியத்தில் தான் இருக்கிறது, நம்மிடம்தான் இருக்கிறது, வள்ளுவனிடம் இருக்கிறது, கம்பனிடம் இருக்கிறது, உலக இலக்கியம் எல்லாத்திலும் இருக்கிறது. நான் முதலில் சொன்னேன்னு பாருங்கள், தாய்மொழி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் சுதந்திரமானவர்கள். மொழி நமக்கான அடையாளத்தை தருகிறது. மொழி இருப்பதாலே தான் நாம் நாகரிகம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நான் இன்னும் கூட ஒரு நுட்பம் சொல்லிவிடுகிறேன், பல கூட்டங்களில் சொல்லுவேன், திரும்ப சொல்லுகிறேன். மனிதன் தான் எழுதி வைத்தான், செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு
நத்தத்துக்கும் சங்குக்கும் 2 அறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் 3 அறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு ஆச்சரியமான உண்மை பாருங்கள். மனிதனுக்கு 6 அறிவு இருப்பதாக மனிதனை தவிர வேறு எந்த ஜீவராசியும் இதுவரை ஒப்புக்கொள்ளவில்லை. ஒரு நாய் கூட சம்மதிக்கவில்லை. நாம தான் சொல்லிக்கிட்டோம். ஏன்னா நம்மகிட்ட என்ன இருக்கு? மொழி இருக்கிறது. நாம் மொழி இருப்பதால் இந்த உலகத்தை ஆளுகிறோம். நமக்கு மொழி இருப்பதால் எல்லா விலங்குகளையும் ஆளுகிறோம். பல்லாண்டுகளாக யானைகள் வலசை போகும் பாதையில் மறித்து தோட்டங்களை கட்டியது யார்? மனிதன். இப்போ யானைகள் வந்தால் மனிதர்கள் வாழும் இடத்தில் யானைகள் ஆக்கிரமிப்பு என்று எழுதுவது யார்? யார்? மனிதன். உன்னிடத்தில் மொழி இருப்பதால் எழுதுகிறாய். யானை இடத்தில் மொழி இருந்தால் யானை என்ன எழுதும்? மனிதர்களின் அயோக்கியத்தனம் என்று எழுதும். யானைகளுக்கு மொழி இல்லை, பறவைகளுக்கு மொழி இல்லை, விலங்குகளுக்கு குரல் தந்த இயற்கை அவைகளுக்கு மொழி தரவில்லை. மனிதனுக்கு மொழி வந்தது. மொழி வந்ததால் மனிதனுக்கு பலம் வந்தது. மொழி வந்ததால் மனிதன் நாகரிகமுற்றான். தன்னை நாகரிகமுடையவனாக, தன்னை அதிகாரமுடையவனாக, தன்னை ஆறறிவுடையவனாக அறிவித்துக் கொள்ளும் ஆற்றலை தனக்கு தந்த மொழியை மனிதன் அலங்கரிக்கிறான். அதான் கற்பனை, அதான் இலக்கியம். தன்னை அலங்கரிக்கும் மொழியை மனிதன் அலங்கரிக்கிறான். எப்படி அலங்கரிக்கிறான்? எனக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. குழந்தையின் விட்டு என்ன செய்கிறது? அழகுபடுத்துகிறதா இல்லையா? சிறுகை அளாவிய கூழ் எப்படி? குழல் இனிது யாழ் இனிதா? இல்லை. எது இனிது? தம்மக்கள். பக்கத்து வீட்டு பிள்ளை இல்லை. வள்ளுவன் தெளிவாக தான் இருக்கான். இவன் எப்பவும் பக்கத்து வீட்டு பிள்ளையை பாராட்ட மாட்டாங்கன்னு. தம்மக்கள். உன் குழந்தையின் குரல் இனிது, உன் குழந்தை தொட்ட உணவு இனிது, உன் குழந்தை தொடுதல் இனிது என்றால் உனக்கு அழகும் இன்பமும் சேர்க்கிற குழந்தைக்கு நீ என்ன செய்கிறாய்? சீவி பொட்டு சிங்காரத்தை வச்சு அழகு பண்ணி 2 ஜடை போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு செல்லமே அழகு அப்படின்னு சொல்றியா? ஏன் சொல்ற? உனக்கு அழகு சேர்க்கும் குழந்தையை அழகு சேர்க்கிறாய். அதுபோல் தனக்கு அழகு சேர்த்த மொழியை மனிதன் அழகு செய்ய ஆரம்பித்தான். அப்படி மனிதன் அழகு செய்ய ஆரம்பித்தது தான் புத்தகம். எழுத்து இல்லை என்றால், மொழி இல்லை என்றால், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எளிய உண்மை, எழுத்து இல்லை என்றால், மொழி இல்லை என்றால் அந்த இனத்தில் புத்தகமே இல்லை. புத்தகமே கிடையாது. மொழி இல்லை என்றால், எழுத்து இல்லை என்றால் உங்களுக்கு இறந்த காலம் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு, 3500 ஆண்டுகளுக்கு முன்பு கீழடியில் என்று நீங்கள் உரத்த குரலில் உங்கள் மொழியின் பண்பாட்டின் பெருமையை பேசுவதற்கு எது காரணம்? மொழி. வள்ளுவன் சொன்னான். வள்ளுவன் எங்கிருந்து வந்தான்? ஓலைச்சுவடியில் எழுதி வைத்தான். மொழி. மொழியாக வள்ளுவன் ஓலைச்சுவடியில் எழுதி வைத்ததை 2000 ஆண்டுகளாக பாதுகாத்தோம். பாதுகாத்தோமா? அதை கல்லில் எழுதி வைத்தான் தமிழன். அதை உலோகத் தகடுகளில் எழுதி வைத்தான் தமிழன். அதை பனை ஓலையில் எழுதி வைத்தான் தமிழன். உலகத்திலேயே எழுதுவதற்கு பனை ஓலையை முதலில் பயன்படுத்தியவர்கள் யார்? தமிழர்கள். பனை ஓலையில் ஓரமான பகுதிகளில் தமிழர்கள் எழுத மாட்டார்கள். பனை ஓலைகளின் ஓரமான பகுதிகளில் வெடிப்பு விழும். வெப்பத்தில் வெடிப்புகளும். சாதாரணமாக காய்ந்து கிடக்கிற ஒரு பனை ஓலையை நீங்கள் பார்த்தால் அதன் ஓரமெல்லாம் வெடித்து கிடக்கும். எந்த பகுதி வெடிக்காது தெரியுமா? அதன் நரம்பு ஓடுகிறது பாருங்கள். அந்த நரம்பின் இடதுபுறமும் வலதுபுறமும் வெடிக்காமல் இருக்கும். பனை ஓலையில் இருக்கிற நரம்புக்கு இடதுபுறம் இருக்கிற 2 புறமும் இருக்கிற பகுதி தான் எழுதுவதற்கான இடம். அதற்கு பழைய தமிழில் பேர் இலக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் கேட்டால் இலக்கு என்பார்கள். இலக்கிலே எழுதப்பட்ட இயமே இலக்கியம். ஒரு கவிஞன் எழுதினான் மதுரையில் இருந்து, தமிழுக்கு ஓலை தந்ததால் நிமிர்ந்து நிற்கிறது பனை என்று எழுதினான். பனை நிமிர்ந்து நிற்பது என்பது வேறு, அது தமிழுக்கு தந்ததால் நிமிர்ந்து நிற்கிறது என்பது கற்பனை. தன்னை அழகுபடுத்திய மொழியை மனிதன் அழகுபடுத்துகிறான். இது உலகம் எங்கும் நடக்கிறது. நம்முடைய காதலில் புன்னை மரத்தை குடன் பிறந்தவளாக பார்க்கிற ஒரு காதல் கடிதம் இருக்கிறது என்றால், கற்பனையின் உச்சத்தில் ஒரு அயல்மொழி கவிதை இருக்கிறது.
நீங்கள் அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டும். காதலியை பார்க்க ஒருவன் போகிறான். இரவில் காதலியின் ஊருக்கு போகிறான். சந்திக்க முடியவில்லை. திரும்பி வருகிறான். அந்த ஊரில் இருக்கிற நாய்கள் துரத்த ஆரம்பிக்கிறது. அவன் என்ன செய்தும் நாய்களிடமிருந்து அவனை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஓடி விடுகிறான். ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது. ஒரு கல் கிடைத்தால் நாய் பயப்படும். ஆமாம், ஒரு பழமொழியே இருக்கிறது, ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல கல் கிடைக்கிற வரை நாயோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பலருக்கு உதவும். நல்ல கல் கிடைக்கிற வரை நாயோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஆமாம், பேச்சுவார்த்தையை நிறுத்திவிட்டால் நான் என்ன செஞ்சிடும்? ஆமாம், அப்புறம் நல்ல கல் கிடைக்கிற வரை நாயோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு கூட இடமில்லை. இரவில் விழுந்தடித்து ஓடுகிறான். வழியில் பார்க்காத ஒரு கல் கிடக்கிறது. எடுத்து இருந்தால் நாய்களை விரட்டி விடலாம் என்று நம்பி குனிந்து கல்லை எடுக்கிறான். எடுக்க முடியவில்லை. கல் தரையோடு இறுகி போயிருக்கிறது. ஒரு வழியாக உயிரை கையில் பிடித்து ஓடி போய்விட்டு மறுநாள் காதலிக்கு கடிதம் எழுதினான். என்னடி உன் ஊர்? கல்லை கட்டி போட்டு விட்டு நாய்களை அவிழ்த்து விட்டிருக்கிறீர்கள். காதல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்குது. நான் குஷி பார்த்துக்கோங்க. ரெண்டே வரி தான், கற்பனையின் உச்சத்துக்கு போயிட்டா. என்னடி உன் ஊர்? கல்லை கட்டி போட்டு விட்டு நாய்களை அவிழ்த்து விட்டிருக்கிறீர்கள். அது போகக்கூடாத ஊரப்போ. ஆமாம், ரெண்டு வரி தான். உலக இலக்கியம் பாருங்க. கற்பனை சட் ஒரே அடியில் அடிச்சுட்டான். படித்து முடிச்சுக்கிற கணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? சந்தோஷமா இருக்கா? இந்த அதாவது காதல் அனுபவமே இல்லாத ஒருவருக்கு கூட இந்த படித்த உடனேயே ஒரு காதல் இன்பம் கிடைக்கும் இல்லையா? அதுதான் புத்தகத்தின் சிறப்பு. காதலிச்சு ஓடி வந்தவனுக்கு இருக்கான் பாருங்க, அவன் இதை படிச்சானா எப்படி இருப்பான்? ஆடாடாடா, நமக்கு பின்னாலே ஒருத்தன் ஓடி வந்து எழுதியிருக்கானேன்னு அப்படி தோணும் தானே? ஆமாம், எனக்குலாம் அப்படி தோணுச்சு. ஆமாம், நாங்கள் கொஞ்சம் ஒரே கொடுத்த ஆளுங்க தான். ஒரு பாட்டு தான், ஒரு சின்ன வரி தான். அப்படின்ட்டு போகிறான். காதல் கவிதையாக சொல்லட்டுமா நான்? ரம்ஜான் நோன்பு காலம். இவன் காதலை பார்க்க போகிறான். ஆனால் என்ன சொல்லி விடுறான் அவர்கிட்ட? வராதே. எந்த காதல்லாம் சொல்லுவானா? சொல்ல மாட்டான்ல. பார்க்கத்தானே போகிறான். இப்போ வாழ்ந்தானே சொல்லணும். ஏன்டா வராதுன்னு சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா அதான் அழகு. கற்பனை. வராதே, பிறை போன்று உன் நெற்றியை பார்த்து விட்டு, பிறை போன்ற உன் நெற்றியை பார்த்து விட்டு மூன்றாம் பிறை தோன்றி விட்டது என்று நம்பி நோன்பு முடித்து விட போகிறார்கள். அதனால் வராதே. என்னடா டே, ஆதலின் நெற்றி அப்படி பிறைக்கு அழகானதுன்றது எப்படி சொல்றான்? இதுதான் கற்பனை. இது மாதிரி கம்பராமாயணத்தில் ஒரு காதல் காட்சி இருக்கு. ஆமா, வான்மீகி ராமாயணத்தில் இல்லாத காதல் அது. வான்மீகி ராமாயணத்தில் சீதைக்கும் ராமனுக்கும் திருமணம் நடக்கிற போது ராமனுக்கு வயது 12, சீதைக்கு வயது 6. அது ஒரு குழந்தை திருமணம். அது சட்டபூர்வமாக செல்லுமா செல்லாதா என்பதை வழக்கறிஞர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரியாது. ஆனால் கம்பனுக்கு தெரியும். குழந்தைகளாக இருக்கும் ராமனுக்கும் சீதைக்கும் திருமணம் செய்து வைக்க கம்பன் விரும்பவில்லை. மூல காப்பியத்தை எடுத்துக்கொண்டு தமிழுக்கு மாற்றி மொழிபெயர்ப்பு அல்ல, மொழி ஆக்கம் செய்கிற போது தன் கற்பனைக்கு எட்டாத கற்பனையால் இருவரையும் பருவம் அடைந்தவர்களாக மாற்றி காப்பியத்தை எழுதுகிறான். பருவம் அடைந்தவர்களாக மாற்றியது மட்டும் கம்பனுக்கு போதுமானதாக இல்லை. சுயம்வரம் நடக்கப் போகிறது. யார் வில்லை முறிக்கிறார்களோ அவர்கள் தான் மணந்து கொள்ள வேண்டும். சீதையின் நிலை ரொம்ப கடினமான நிலை. முறிக்கிறவன் எப்படி இருந்தாலும் அவனை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். யார்? சீதை. இப்படி ஒரு கட்டுப்பாடு தான் அன்றைக்கு. கம்பன் அதை விரும்பவில்லை. விடிந்தால் சுயம்வரம், வில்லை முறிக்கப் போகிறார்கள். பல நாட்டிலே இருந்து பலரும் வந்திருக்கிறார்கள். அதே நாட்டிற்கு ராமன் வருகிறான்.
மூலகாப்பியமான ராமாயணத்தில் உலகின் பல்வேறு மொழிகளில் எழுதப்பட்ட ராமாயணங்களில் இல்லாத ஒரு காதல் காட்சியை தன் கற்பனையால் கம்பன் உருவாக்குகிறான். ஏனென்றால் கம்பன் தமிழன், தமிழின் காதலன் கம்பன். கன்னிமாடத்தில் சீதையை கொண்டு வந்து நிறுத்துகிறான். அந்த புறத்திலேயே சீதை இருந்தால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இப்போ ஒரு டிராமா போடுறான், சீன் போடுறான். நம்ம ஆளு கன்னிமாடத்தில் கொண்டு வந்து சீதையை நிறுத்துகிறான். சீதை கன்னிமாடத்தில் இருக்கிற போது கன்னிமாடத்துக்கு கீழே இருக்கிற மிதிலை நகரத்து வீதியில் யார் போகிறா? ராமன் போகிறான். இப்போ ராமனும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்க்கிறார்கள். அது என்ன வரி? இந்த நெருப்பு அணையவே அணையாது, யாராலையும் அணைக்க முடியாது. ஆமாம், பட்டினத்தார் பாட்டின நெருப்புது. அன்னையிட்ட தீ அடி வயிற்றிலேங்கிற மாதிரி அது நெருப்புது. இந்த அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாளுங்கிற வடி தெரியாத தமிழனே கிடையாது. அது கம்பராமாயணமானு கூட தெரியாது, ஆனால் தெரியும். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இந்த அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்ங்கிற கற்பனையான காட்சி ஒரிஜினலில் இல்லை, மூலகாப்பியத்தில் இல்லை. இங்கே தான் இருக்கு. இவன் பார்த்துட்டான், அவன் பார்த்துட்டான், அவ பார்த்துட்டா. இப்போ மறுநாள் காலையில் சுயம்பரம். யாராலையும் முறிக்க முடியாத வில்லை ராமன் முறிக்கிறான். முறிக்கிறானா? முறிச்சிட்டானா? அதான கதை, அதான கற்பனை. இந்த இடத்துல ஒரு சுவையாக ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நாடகம், அந்த காலத்தில் ராமாயண நாடகம் நடக்கும் ஊர் ஊரா. என்எஸ்கே தான் ஒரு ஊரில் போய் நாடகம் போடுறார். என்எஸ்கே சொன்னது தான். அந்த ஊரில் ராமாயண நாடகம் போடுறாங்க. ஒரு நாள் ராமர் பிறந்தது, காட்டுக்கு போனது, தாடகையை கொண்டதுன்னு ஒரு நாளைக்கு ஒரு சீன் போடுவாங்க. ஒரு நாள் சுயம்வர காட்சி. இந்த மாதிரி ஊரே கூடி உட்கார்ந்துருக்கு. ஒரு 10 நாட்டு இளவரசன் நிற்கிறான். இளவரசன் மாதிரி மலையாள தேசத்து ராஜா, பர்வத நாட்டு ராஜா, கன்னட ராஜா, எல்லா ராஜாவும் நிற்கிறான். இதில் அயோத்தி ராஜாவும் நிற்கிறான். இவன் வரிசையாக வந்து வில்ல முடிக்கணும், முடிக்கிற மாதிரி நடிக்கணும். நாடகம் போய்கிட்டு இருக்கு, ஊரே பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த மலையாள தேசத்து ராஜா வந்து வில்லை எடுத்து முடிக்கிற மாதிரி நடித்தான். முறிஞ்சு போச்சு. எது முறிஞ்சு போச்சு? வில்லு முறிஞ்சு போச்சு. ஊர்க்காரன் சொல்லிட்டான், அவளுக்கு சீதையை கட்டி வை. கதை என்ன? எங்கள் ஊர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட கிராமம். எவன் வில்ல முடிக்கிறானோ அவனுக்கு தான் சீதையை கட்டி கொடுக்கணும், அவனுக்கு கட்டி கொடு அப்படின்னா மொத்த நாடக கம்பெனியும் ஊர்க்காரங்க காலில் விழுந்து கும்பிட்டு, அவன் அடுத்த சீனில் சிப்பாயா வர்றவன் யார்? மலையாள தேசத்து ராஜா. மொத்த நாடக வசனமும் அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சால் கூட அவனை ராமனா மாற்றி சமாளிச்சிருவோம். இவனே அடுத்த சீனில் சிப்பாயா வர்றவன். தயவு செஞ்சு மன்னிச்சுக்கங்க, தெரியாமல் அந்த தப்பு நடந்து போச்சு. இன்னும் திரையை போட்டு உள்ளே கூட்டிகிட்டு போய் மலையாள தேச ராஜாவுக்கு ஒரு அறை. ஏண்டா வில்ல முறிக்கிற மாதிரி நடிக்க சொன்னால் முறிச்சிட்டியா? இன்றைக்கி உனக்கு சோறு இல்லை. நாடகம் இல்லை. அந்த காலம்லாம் எப்படின்னா எப்போவுமே சோறு இருக்காது. இது சொல்லிட்டு சோறு இல்லை. அது மட்டும் இல்லை, அந்த வில்லை சரியாக கட்டி வைக்கல ஆர்ட் டைரக்டர் ஒருத்தன், கலை இயக்குனர், அவனுக்கும் சாப்பாடு இல்லை. சொல்லிட்டு அவ்வளோ வரையும் கூப்பிட்டுட்டு திரும்ப நாடகம் ஆரம்பிக்க போது மற்ற எல்லாரும் வில்லை எடுத்து முறிக்கிற மாதிரி நடிக்கணும், முறிச்சிட கூடாது. பெரியவர்களே தாய்மார்களே, நாடகம் மீண்டும் தொடங்குது. தெரியாது, ஒவ்வொருத்தராக வந்தான். எல்லாம் கரெக்டாக போச்சு. எவனும் முறிக்கல, எல்லாம் முறிக்கிற மாதிரி நடித்தான். ராமன் வந்தான், முறிக்க முடியல. வேற எவனாவது முடிச்சிருவானு கொஞ்சம் இறுக்கமாக கட்டி வச்சுட்டான். என்எஸ்கே சொல்லுவார், அந்த ஊரில் கடைசி வரைக்கும் சீதை கல்யாணமே நடக்கல. ஆமாம், இதெல்லாம் என்ன எவ்வளோ சந்தோஷம் பாருங்க. இதெல்லாம் படித்தா தானே கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கம்பராமாயணத்துக்கு வந்துடுவோம். எல்லா நாட்டு ராஜாவும் வந்தான், எவனும் முறிக்காதவில்லை. ராமன் மட்டும் ஏன் முறிச்சான்? கடவுள் என்பதாலா? இல்லை. அவன் தோல் வலிமை மிக்கவன் என்பதாலா? இல்லை. எதனால்? சுயம்பரத்திற்கு வந்தவர்களில் சுயம்பரத்திற்கு முதல் நாள் சீதையை பார்த்தது யாரு? ராமன் மட்டும்தான். அப்ப அவ பார்த்துட்டா. காதலியர் தம் காதர் கடைக்கண் பார்வை காட்டிவிட்டால்
மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர்கடுகாம்னு பாரதிதாசன் பாடின பாட்டு ஞாபகத்துக்கு வந்தா, வில்லை ராமன் முறித்தது சீதையின் கடைக்கண் பார்வையாளா, ராமனின் தோல் வலிமையாளா? சீதை பார்த்தா ஒரு வேளை பார்க்கலன்னா ஸ்டோரி அங்கேயே முடிஞ்சிருக்கு. ஆமா, ஆனா கம்பன் காட்சிப்படுத்துறான். எப்படி அழகுபடுத்துறான் பாருங்க. மூல காப்பியத்தில் இல்லாத ஒரு காதல் நாடகத்தை கொண்டு சேர்க்கிறான். சேர்த்துட்டான்ல, ரெண்டு பேரும் பார்த்துட்டாங்கல்ல, காதல் வந்துருச்சு. இதயம் மாறி புக்கு எய்தினர்ன்ட்டான் கம்பன். இந்த ஹார்ட் அங்கே போச்சு, அந்த ஹார்ட்டு இங்கே வந்துடுச்சு, போயிட்டாங்க. விடிஞ்சாதான் சுயம்பரம். இப்போ சாயங்காலம் நடக்குது, இந்த சம்பவம் எப்போ நடக்குது? சாயங்காலம். இரவு முடிஞ்சு மறுநாள் தான் சுயம்பரம். தான் கற்பனையோட அழகு. கம்பனினோட காப்பிய கற்பனை அழகை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக சொல்கிறேன் நான். ஒரு காதல் காட்சி தானே அது, அதுக்குள்ளே என்னென்ன கற்பனை வைக்கிறான்னு பாருங்க. இப்போ பொழுது சாஞ்சா என்ன வரும்? இரவு வரும். இரவு வந்தால் என்ன ஆகும்? கருப்பாக இருக்கும், இருட்டாக இருக்கும். இது எப்பவும் இருக்கிறது தானே. ஆனால் சீதைக்கு அப்படி தெரியலை. அவனை பார்த்துட்டு அவன் மேலே காதல் வந்த சீதை அவனை பிரிந்து காலையில் சுயம்பரம் நடக்க போகுது. அந்த இடைப்பட்ட நேரத்தில், இந்த இன்பிட்வீன் 14 ஹவர்ஸ்க்குள்ள 15 மணி நேரத்துக்குள்ள அவன் பிரிவை தாங்க மாட்டாம சீதை பார்க்குறா, ஒரே இருட்டாயிருச்சு. சாயங்காலம் போனால் என்ன வரும்? இருட்டு தானே வரும். ஆனால் கற்பனையோட உச்சம். கம்பன் சொல்கிறான், சீதை இருட்டானதுக்கு காரணம் சாயங்காலம் போய் இருட்டு வந்ததால் இல்லையா, ராமன் நிறம் எப்படியோ அது எல்லா இடத்துலையும் பரவிருச்சான். இந்த ஊரில் இருக்கிறவங்க பூரா அவனைத்தான் நினச்சிட்டு இருக்காங்க. அவனை நினச்சிட்டு இருக்கிறது யாரு? அவ. ஆனால் அவ சொல்கிறா, இந்த ஊரில் இருக்கிறவங்க பூரா அவனையே நினைக்க போய் அவன் நிறமே இந்த இடம் பூரா பரவிருச்சுன்னு நினைக்கிற கற்பனையின் உச்சிக்கு சீதை சொல்லிட்டு சொல்கிறா, ஏண்டி இவ்வளவு நினச்சி அவனை நினச்சி உருகிறாய்வ அப்படின்னு நமக்கு தெரியும் தோணுது இல்லை? இப்போ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது என்ன? அண்ணனும் நோக்கினான், அவளும் நோக்கினான் தான். ஆனால் அது இல்லை. அங்கே இன்னொன்று நடந்திருக்கு. இன்னொன்று நடந்தது யாருமே சொல்லலையே அப்படின்னா, அதான் இப்போ சொல்லுவோம்ல நாங்கள். இன்னொன்று என்ன நடந்துச்சுன்னா, சீதை சொல்கிறா, அவனும் நானும் பார்த்துக்கிட்டோம்ல, அதனால மட்டும் காதல் வரல. என்னனால வந்துச்சு? அவன் என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான்னு சொல்கிறான். ஒரு பாட்டே இருக்கு அதுக்கு, ஒரு பாட்டே. அந்த பாட்டில் ஒரு வரி மட்டும் நான் சொல்கிறேன். ஆமாம், முழு பாட்டு எனக்கு தெரியும், அது அது வேணாம். ஆமாம், உங்களுக்கு சட்டு அந்த 2 செகண்டில் போர் அடிச்சிடும் அது. ஆமாம், அது இந்திர நீலம் மொத்த இருண்ட குஞ்சியும் ஆரம்பிக்கிற பாட்டு அது. அப்போ என்ன சொல்கிறா, அவன் தலைமுடியை பார்த்தேன், அது இல்லை. நிலா மாதிரி அவனுக்கு ஒரு முகம், அது இல்லை. ஆனால் பார்த்துருக்கா. தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு இந்த களவாணித்தனத்துக்கு பேர் தான் காதல். வரும், அதான் எப்படி ஃபுல்லாக பண்ணுறாங்க பாருங்க. இது மட்டும்தான் என்ன வருது. சீதை சொல்கிறா, அவன் தலைமுடி அழகு இல்லை, அவன் அழகான முகம் இல்லை, அவனுடைய நீளமான கைகள் இல்லை, இதெல்லாம் பார்த்துருக்கா. அதெல்லாம் சொல்கிறா. அவனுடைய அகலமான மார்பு இல்லை, இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு தானே சொல்கிற, இதெல்லாம் பார்த்தேன். ஆனால் இது என்ன கவரலை. எது ஒன்று ரொம்ப கவர்ந்துச்சுன்னா, முந்தி அம்முறுவல் என் உயிரை உண்டதுன்னு எழுதுறான். அவன் என்னை பார்த்து ஒரு சின்ன சிரிப்பு சிரித்தான், அது என் உசுரை தின்றுச்சுன்னு எழுதுறான். அப்படி நடக்குமா அப்படின்னா, அப்படி சிரித்தவங்களுக்கு தெரியும். அல்லது குறைஞ்சபட்சம் அப்படி சிரிக்கணும்னு ஏங்குனவங்களுக்கு தெரியும். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? அதில் ஒரு அழகு வச்சான், அதான் கற்பனை உச்சம். முறுவல்னு எழுதுனான் கம்பன். அவன் என்னை பார்த்து ஒரு முறுவல். ஏன் புன்னகைன்னு சொல்லலை? ஏன் சிரிப்புன்னு சொல்லலை? ஏன் முறுவல்னு சொன்னான்? எவ்வளவோ சொற்கள் இருக்கு.
எவ்வளவோ சொற்கள் இருந்தும் கம்பன் ஏன் தன் கற்பனையின் உச்சத்தில் போய் முறுவல்னு ஒரு சொல்ல வச்சான். இதில் என்னன்னா, அவங்க பார்த்தப்ப என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. அந்த காட்சியில் இதை கம்பன் சொல்லவே இல்லை. அப்புறமா ராத்திரி அவள் தனியாக உட்கார்ந்துருக்கும் போது நினைக்கிறா, அவன் என்னை பார்த்து ஒரு முறுவல் பூத்தான், அந்த சிரிப்பு தான் என் உசிரியை எடுத்துச்சுன்னா, அதை ஏன் கம்பன் முறுவல்னு சொன்னான்னா அதுதான் காரணம். முறுவல்னா சத்தம் வராது. ஒன்லி வீடியோ, நோ ஆடியோ. புரிஞ்சுதா? இப்போ நல்லா புரியுமே இப்போ? ஆமாம், அவன் சிரிச்சான், சத்தம் இல்லை. ஏன் சத்தமாக சிரிக்கல? அதான் நுட்பம், அதான் கற்பனையோட அழகு. ஏன் முறுவல்? ஒருவேளை அவன் சீதையை பார்த்து அப்படின்னு சிரிச்சிருந்தா முன்னால் போன முனிவன் எதை பார்த்து சிரிக்கிறேன்னு கேட்டிருப்பான். பின்னால் வர தம்பி எதை பார்த்து சிரிக்கிறேன்னு கேட்டிருப்பான். இவன் சத்தம் போட்டு சிரிச்சிருந்தான்னா அவங்க ரெண்டு பேரும் என்னன்னு கேட்டாங்கன்னா இவன் பொழப்பு சிரிச்சு போயிடும். நான் அவளை பார்த்து சிரிச்சேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமல் சத்தமில்லாமல் ஒரு சிரிப்பை என்னை பார்த்து அவன் சிரித்தான், அதுதான் என் உயிரை கொள்ளை கொண்டது என்று கம்பன் எழுதினால் மூல காப்பியத்தில் இல்லாத கற்பனையை, கற்பனையின் வளத்தை, கற்பனைக்கு எட்டாத கற்பனையை தன் காப்பியத்தில் தேக்கி வைக்கிறான் கம்பன். படிக்கணும், இன்னும் நிறைய இருக்கு, நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் நிறைவா, நேரம் கருதி. சீதை மான் வேணும்னு கேட்டான் இல்லையா? கேட்டாளா? ஆமாவா இல்லையா? சரி, நான் ஏதோ தப்பாக சொல்கிறேன்னு. சீதை மான் வேணும்னு கேட்டாளா? கேட்டா. மூல காப்பியத்தில் சீதை மான் கேட்டதற்கும் கம்பராமாயணத்தில் சீதை மான் கேட்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. அங்கே கேட்டது மான் தான், இங்கே கேட்டது மான் தான். இங்கே கேட்டது வழக்க, அங்கே கேட்டது வழக்க இல்லை. வழக்க இல்லைன்னு மட்டும்தான் சொல்ல முடியும், லெக் பீஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆமாம், ஏன்னா வளர்ப்பதற்கு என்றால் வலை வீசித்தான் பிடிக்க வேண்டும் இல்லையா? உண்பதுன்னா தான். கம்பன் காப்பியத்தில் கற்பனையின் உச்சத்தில் கம்பன் மூல காப்பியத்தில் இறைச்சி உண்ணும் பழக்கமுடைய ராமனையும் சீதையும் சைவ உணவு உண்ணும் பழக்கமுடையவர்களாக மாற்றி விடுகிறான். அதுதான் கற்பனை. ஏன்னா வள்ளுவன் கொல்லாமையும் புலால் உண்ணாமையும் அறிவுறுத்திய பிறகு கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் என்று வள்ளுவன் பாடிய அறம் கற்பனையை, வாழ்க்கை முறையை தன் கற்பனை காப்பியத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக சைவ உணவு உண்ணும் பழக்கமுடையவர்களாக ராமனையும் சீதையும் யார் மாத்திரா? கம்பன் மாத்திரான். இன்னும் நுட்பமாக சொன்னால் ராமனும் சீதையும் என்ன சாப்பிட வேண்டும் என்று யார் முடிவு செய்கிறா? சத்தமாக சொல்லுங்க, கம்பன். ஆமாம், அவன் முடிவு பண்ணுறான் மெனு என்னன்னு. சீதை மான் வேண்டும் என்று கேட்கிறாள். ராமன் விரட்டி கொண்டு போனான், மாரிசன் மயக்கினான், ஏமாற்றினான். ராமனுக்கு கோபம் வந்தது, அம்பு எய்தான். அம்பு மாரிசனின் உடலில் பாய்ந்தது. மாரிசன் கீழே விடுகிற போது ராமா என்று அபயக்குரல் எழுப்பி கீழே விழுந்தான். இப்போ ராமனுக்கு ஆபத்து, இலக்குவா என்று கத்திய குரல் கேட்டு, அது ராமனின் குரல் தானே, ராமனுக்கு ஆபத்து என்று கருதிய சீதை இலக்குவனை என்ன செய்ய சொன்னாள்? நீ போய் பார்த்து வா என்று சொன்னாள். நீ பார்த்து வா என்று சொன்ன உடனேயே புறப்பட்டு போக இருந்த இலக்குவன் என்ன செய்தான்? சத்தமா சொல்லுங்க, கோடு போட்டான். இது நீங்கள் படித்து வச்ச ராமாயணம், இது வால்மீகி ராமாயணம். கற்பனை கிட்டாத கற்பனையில் தன் காப்பியத்தை மொழியாக்கம் செய்த கம்பன் செய்த முதல் வேலை அந்த கோட்டையை அழித்தது. அதான் தமிழன் சிறப்பு, அதான் கம்பனின் சிறப்பு. அப்படி ஒரு கோட்டை கம்பராமாயணத்தில் இலக்குவன் போடவே இல்லை. போடவே இல்லை. ஏன் போடவில்லை? மூல காப்பியத்தில் கோடு போட்டார்களே, இல்லை. தாய்க்கு ஒப்பான அன்னிக்கு கட்டளையிடும் இடத்தில் மகனுக்கு ஒப்பான கொழுந்தன் இருக்கிறான் இல்லையா? தாய்க்கு ஒப்பான அன்னிக்கு அவன் கட்டளையிடலாமா?
எனவே தமிழர் பண்பாட்டில் தாய்க்கு ஒப்பான அன்னிக்கு கணவனின் உடன் பிறந்த தனையன் ஒருபோதும் ஆணைகள் பிறப்பிக்க மாட்டான். அது மரபு அல்ல, முறை அல்ல, தமிழர் பண்பாடு அல்ல. ஒரு கோடு கிழித்து இதை தாண்டாதே என்று உத்தரவு செய்கிற இடத்தில் இலக்குவன் இல்லை, உத்தரவு பெறுகிற இடத்தில் சீதை இல்லை. அவள் தாய்க்கு ஒப்பானவள், அதனால் ஒரு கோட்டை இலக்குவன் வரையவில்லை. தமிழர் பண்பாடு. அடுத்தவரை கம்பன் யோசித்தான், ஒருவேளை அப்படி ஒரு கோட்டை இலக்குவன் வரைந்திருந்து சீதை அதை தாண்டி இருப்பதாக வைத்துக் கொண்டால் இலக்குவனுக்கு மரியாதை இல்லை, சீதைக்கும் மரியாதை இல்லை, இல்லையா? அவன் சொன்ன பட்சம் இவ்வளவு கேட்கல, அந்த கோட்டுக்கு மரியாதை இல்லை. சீதையே கோட்டை தாண்டவில்லை, ராவணனே கோட்டை தாண்டி வந்து சீதையை தூக்கி கொண்டு போய்விட்டான் என்று வைத்தால் இலக்குவன் கோட்டை போட்டுக்கு மதிப்பு இல்லை. அப்ப எப்படி பார்த்தாலும் அந்த கோடு கேடு. முடிஞ்சுதா? கற்பனையின் உச்சத்தில் காப்பியத்தை மொழிக்கு, தன் மொழிக்கு, தமிழுக்கு கொண்டு வருகிற போது தமிழர் பண்பாடு, கலாச்சாரம், வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் கொண்டு கூட்டி வைத்து கொண்டு மூலகாப்பியத்தில் இருந்த கோட்டை அழித்து அந்த கோடு கேடு என்று கோடு போடாமல் போனவன் யார்? கம்பன் தான். கற்பனை, கற்பனையின் உச்சம். இந்த கற்பனையின் உச்சமாக கம்பனை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு இடம். ராவணன் இறந்து கிடக்கிறான், அவன் உடம்பில் ராமனுடைய அம்பு பாய்ந்து வெளியே போய் கிடக்கிறது. ஒரு சின்ன குண்டூசி எடுத்துக்கொள்ளுங்கள். நான் எல்லா இடத்துலையும் கேட்குற கேள்விதான். ஒரு சின்ன குண்டூசி எடுத்துக்கொள்ளுங்கள், அதை கையில் குத்தி நீங்கள் எடுத்தால் அந்த குண்டூசியின் முனையில் உங்கள் குருதி படுமா படாதா? படும். ஒருவரை வீழ்த்துவதற்கு அல்லது ஒருவரை அழிப்பதற்கு ஒரு ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தினால் அந்த ஆயுதத்தில் நீங்கள் யாருக்கு எதிராக அதை பயன்படுத்தீர்களோ அவர்களது குருதி படுமா படாதா? படும். தடயவியல் ஆய்வு அறிக்கைகளில் குற்றங்களை கண்டுபிடிப்பதற்கு மிக முக்கியமாக பயன்படுத்துவது எது? ஆயுதங்களில் இருக்கிற குருதி, குருதியின் தன்மை. அந்த ஆயுதத்தில் இருக்கிற குருதியும் என் உடம்பில் இருக்கிற குருதியும் ஒன்றாக இருந்தால் ஒரு நேர்கோட்டில் அந்த ஆய்வு போகும். இப்போ ராவணனின் உடலை துளைத்து போர்க்களத்தில் ராமனின் அம்பு போய் கிடக்கிறது. கற்பனை கெட்டாத கற்பனையை, உலக இலக்கியத்தில் நீங்கள் எங்கும் பார்க்காத ஒரு கற்பனையை நான் இன்றைக்கு உங்களுக்கு தருகிறேன். ஒரு குண்டூசியை கையில் குத்தி எடுத்தாலே அதில் குருதி படிந்துவிடும் என்றால், பறந்து விரிந்த பெரிய மார்புடைய வாரணம் புரத மார்பும் வரையினை எடுத்த தோளும் தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் கொண்ட ராவணன் போன்ற ஒரு பெரிய அசுரனின் உடம்பை துளைத்து போகிற அம்பில் குருதி படுமா படாதா? படும். ஆனால் கற்பனை கிட்டாத கற்பனையில் கவிச்சக்கரவர்த்தி கம்பன் பாடினான், தோய் ஊறும் கணை, அவன் உடம்பில் நுழைந்து வெளியேறிய கணையில் குருதி படவில்லை என்று எழுதினான். தோய் ஊறும் கணை செம்புனல் தோய்ந்தில. அப்படியானால் இந்த இடத்தில் கற்பனையில் 2 உயரங்களை கம்பன் தொடுகிறான். கற்பனை கெட்டாத கற்பனைக்கு இதனும் சிறந்த உதாரணம் இல்லை. அவ்வளவு விரைவாக குருதி படுவதற்கு கூட நேரம் கொடுக்காது விரைவாக. இப்போ ஒரு ஒளியின் வேகம், ஒலியின் வேகம், காற்றின் வேகம், நீரின் வேகத்தை அளக்க முடியும். அளக்க முடியாத வேகத்தில் அவன் உடலை கடந்து குருதிப்படுவதற்கு கூட நேரமில்லாத விரைந்து போயிற்று என்ற கற்பனையை உலக இலக்கியத்தில் விரைவுக்கு இலக்கணமாக எவரும் எழுதியதில்லை. கம்பன் தான் எழுதியிருக்கிறான், தமிழ் தான் எழுதியிருக்கிறது. இதற்கு நீங்கள் கைதட்டினால் நான் பேசியதை நீங்கள் பாராட்டியதாக அர்த்தமில்லை, உங்களுக்கு புரிந்தது என்று நான் தெரிந்து கொள்வேன், இல்லையா? அது ஒரு இன்னொன்று இருக்குல்ல, அந்த கற்பனையும் இருக்குல்ல, உங்களுக்கு புரிந்தது என்று. எவ்வளவு விரைவு! விரைவை குறிப்பதற்கு உலக இலக்கியத்தில் இல்லாத ஒரு இலக்கணம் எது? செம்புனல் தோய்ந்தில, குருதி படாமல் அந்த அம்பு அவன் உடலை கடந்து வெளியே போய்விட்டது. நண்பர்களே, கற்பனை கெட்டாத கற்பனையின் உச்சம் அவகாசம் தராமல், கொஞ்சம் கூட நேரம் கொடுக்காமல், விரைந்து குருதிப்படாமல் அந்த அம்பு போனது என்பது விரைவை என்கிற பண்பை மட்டும், செயலை மட்டும் குறிப்பது அல்ல.
அந்த செயலை கடந்து ஒரு பண்பையும் கம்பன் குறிக்கிறான். செயல் என்ன? விரைந்து போனது, குருதி படாமல் விரைந்து போனது செயல். பண்பு என்ன? பிறன்மனை நோக்கிய ராவணனின் குருதி தன் மீது படுவதை, பிறன்மனை நோக்கிய ராவணனின் குருதி தன் மீது படுவதை ராமனின் அம்பு கூட விரும்பவில்லை என்று எழுதினான் பாருங்கள். அது கற்பனையின் உச்சம். எனவே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று தொடங்கி காதலானாலும் வாழ்வானாலும் சமத்துவமானாலும் மரணமானாலும் இன்றிருந்தால் நாளை இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு என்று பாடிய தமிழ்தான் கற்பனை கிட்டாத கற்பனைகளை தன் இலக்கியங்களால் இந்த உலகத்திற்கு தந்தது. எனவே கற்பனை கிட்டாத கற்பனைகளை உலகத்திற்கு தந்த மொழி எது? எவ்வளவு வருதுன்னா, இவ்வளவு போராடினதுக்கு பிறகுமா, இவ்வளவு கேட்டதுக்கு பிறகுமா? கற்பனை கிட்டாத கற்பனையில் மேன்மைகளையும் அற்புதங்களையும் வாழ்வியல் உண்மைகளையும் தேக்கி வைத்து தந்த மொழி எது? எது? நம் தாய்மொழியான அமிழ்தினும் இனிய தமிழ். தமிழே கற்பனை கெட்டாத கற்பனை. நன்றி.